நம்மளே வீட்டுக்கு வந்துட்டோம். சிவன் ஹாஸ்பிட்டல் போனானா என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. சரி, ஓகே, கால் பண்ணி கேட்டு பார்ப்போம். ஹலோ ரகு. சிவகிட்ட என்ன சொல்ல? சொல்லு ரேஷ்மா. எங்கடா இருக்க? சொல்லு ரேஷ்மான்னு அசால்ட்டா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் எவ்வளவு நேரம் ஆகுது? ஹாஸ்பிட்டலுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? தோ வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிருவேன். நான் வரேன் இரு. 10 நிமிஷமா? அப்போ நீ ஹாஸ்பிட்டல் போகல இன்னும், அப்படிதானே? என்னையும் போகலையான்னு கேக்குற? அப்ப நீ ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்ப நானே தான் வளர்னா? உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரே வேலையா போச்சுடி, என்கிட்ட இருந்து போட்டு வாங்குறது. நீ ஒரு சரியான தத்தின்னு எனக்கு தெரியும். அவளும் கண்டுபிடிச்சிட்டா போல. என்ன பண்றது? சரி, ஹாஸ்பிட்டல் போகாம நீ இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கதான் பக்கத்துலதான் இருக்கேன். இதோ கிளம்புறேன். ஆமா, நீ ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா அப்ப ஹாஸ்பிட்டல் யார் பாத்துக்கிட்டு இருக்கா? ஓ, சாருக்கு ஹாஸ்பிட்டல் பத்தி எல்லாம் கவலை இருக்கா? இந்த கவலை நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 ஹவர் பர்மிஷன் கேட்டுட்டு போனீங்களே, அப்ப தோணி இருக்கணும். ஆமா, எனக்கு என்ன வந்துச்சு? நான்லாம் கிளம்பி வந்துட்டேன், எனக்கு தெரியாது. என்ன சொல்ற? நீ பண்ணு கிளம்பி வந்துட்டா இப்ப ஷிஃப்ட் யார் பாத்துக்கிட்டு இருக்கா? டேய், உன்ன மாதிரி நினைச்சேன். என்னையும் ஓவரா பதட்டமாக்காத. சீக்கிரமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போ. ஆல்ரெடி ஜெனிஃபர் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இருக்கா. ராம்குமார் இப்ப ஷிஃப்ட முடிச்சுட்டு போயிருவாரு 10 o'clock. ஜெனிஃபரா லீவு தானே சொன்னா? டேய், வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காம கிளம்பி ஹாஸ்பிட்டல் போடா. இவனுக்கு எல்லாம் வெள்ள வரைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு லீவ் தேவைப்பட்டுச்சு, கேட்டா இப்ப தேவையில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. போ. ஆமா, கிளம்புறேன். சரி. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரியா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். பை. பை. ஒரே ஒரு ஜோகி மட்டும் சாப்பிட்டுக்கனே. குட்டி பாப்பா பாவுறானே. யாரு நீ? குட்டி பாப்பா, அப்படிதானே? குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு இது 3வது சாக்லேட். ஏம்ல மதியம்மா வச்சு சாக்லேட்டே தின்னுக்கிட்டு இருக்கியா? சோறு இறங்குதா இல்லையா உன் வயித்துக்குள்ள? உன் அம்மா வரி வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை பிச்சு போட்டுருவா. ஆமா, சாக்லேட் எங்க குடு. ஐயோ அத்தை, குடுங்க அத்தை, சாப்பிட்டுட்டு போட்டோம். குழந்தை தானே, குழந்தைகிட்ட போய் சண்டைக்கு நின்றுட்டு இருக்கீங்க. நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற குடுங்க அத்தை அவன்கிட்ட. இப்படி அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க எல்லாருமா சேர்ந்து. கடைசியில என்ன சொல்றீங்க நீங்க? இந்தா, இதுதான் கடைசி சாக்லேட் பத்துக்கோ. ஆமா, நீங்களும் குடிச்சீங்க. வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்க தான் குட் பாட்டி, நீங்க பேட் பாட்டி. அதான்ல, வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, உன்னால நாய் கூட மதிக்காது. ஆமா, என்ன வாய் பேசுற இந்த வயசுலயே நீ? சின்ன பேச்சு உங்களுக்கு ஒரு சாக்கி கூட சாப்பிட கூட சொல்றீங்க. ஐயோ அத்தை, ரோஷன் நீ சாப்பிடு. ஏன் அத்தை அவன்கிட்ட வம்புக்கு போய்கிட்டு இருக்கீங்க? ரேஷ்மா வந்தா என்ன பண்ணலாம் அதை முதல்ல சொல்லுங்க. சென்னடி ரேஷ்மா வந்தா என்ன பண்ணலாம்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவ வந்து உனக்கு கேப்போம், 2வது கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த பொம்பளை வீடேறி வந்து இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. ஏன் இவளுக்கு தெரியாமே வந்து பேசியிருப்பாங்க? 2 பேரும் ஒன்னா வேலை செய்யறாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. எப்படியும் பழக்கம் இருக்கதான் செய்யும். அந்த பொம்பளை நம்ம கிட்ட நாசுக்கா சொல்லிட்டு போவாளா இருக்கும். ஆமா, ஒருவேளை உங்க பொண்ணு கூட சொல்லிருக்கலாம், யாருக்கு தெரியும்? சின்னத்தை சொல்றீங்க, எனக்கு புரியல. ஐயோ கடவுளே, ஒருவேளை ரேஷ்மா கூட சொல்லிருக்காம்லடி, இந்த மாதிரி எங்க வீட்டுல போயிட்டு பேசுங்க, எனக்கு தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பே இல்ல அத்தை, ரேஷ்மா அப்படி சொல்லிருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல. இங்க பாரு, இந்த காலத்துல எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆமா, யாருக்கு தெரியும்? உமாவா கூட சொல்லிருக்கலாம். ஆமா, அவ வந்ததுக்கு அப்புறம் நைஸாக கேட்டு பாப்போம் சென்னை எப்படின்னு சொல்லிட்டு. அவளா சொல்றாளான்னு சொல்லிட்டு. அவளா சொன்னா தெரிய போகுது என்ன கதைன்னு சொல்லிட்டு இதுக்கு போட்டு பயந்துகிட்டு இருக்க. இங்க பாரு, என் மோவன் சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே நம்ம எல்லாருமா அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தோம். அந்த வாழ்க்கை பாதிலேயே போயிட்டு அவன் வருத்தப்படுற மாதிரி அது என்னமோ நம்ம தப்பு தான், இல்லன்னு சொல்லல. இந்த வாழ்க்கை அவளா தீர்மானிச்சு அவளா எடுக்கட்டும். எந்த முடிவா இருந்தாலும் அந்த முடிவுக்கு நம்ம அவ கூட இருக்கணுமே தவிர நீ இந்த முடிவு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்த கூடாது, புரிஞ்சுச்சா? அது அவளுடைய வாழ்க்கை, எதுவா இருந்தாலும் அவளே பாத்துக்கிட்டோம். ஐயோ அத்தனை கட்டாயம் எல்லாம் படுத்தல, ஆனா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை தோண வேணும்ல. எப்ப கேட்டாலும் இல்ல எனக்கு கல்யாணம் தேவையில்லைன்னு சொல்றா. அதான் எனக்கு பயமாவே இருக்கு. இப்படியே இருந்தா எப்படி அத்தை? அப்ப நம்ம காலத்துக்கு அப்புறம் அவளை யாரு பாத்துப்பா? இதோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு பெரிய மனுஷர், இந்த பெரிய மனுஷர் பாத்துப்பாரு. என்னல உன் அம்மாவை நீ பாத்துக்க மாட்டியா? எங்க அம்மாவை நான் நல்லா பாத்துப்பேன். போதுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? போதுமா வேணுமான்னுக்கிட்டு? அத்தை ரேஷ்மா, வாடி ரேஷ்மா, உன்னத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, பிள்ளைய பெத்து வச்சிருக்க, ஆக்கத்தை பாரு, நல்ல ஆக்கத்தை. உன் பிள்ளை காலையில வச்சு 3 டேரி மில்க் இதோட தின்னு இருக்கான். சாக்லேட் வேணும்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு கேட்டாலும் என்னென்ன கேட்டாலும் தர மாட்டேங்கிறான். ரோஷன், அப்ப அடி போட வேண்டியதுதானே நீங்க? ஆமா, 4 அடி போடதான் செஞ்சேன், அப்ப கூட கேட்க மாட்டேங்க. பாட்டி, குழந்தைய அடிக்க செஞ்ச நீ? ஏய், இப்ப நீ தானடி சொன்ன அடிப்பட வேண்டியதானு சொல்லிட்டு. என்ன குடும்பமே பைத்தியக்கார குடும்பமா இருக்கீங்களா? இல்ல என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? இவளே அடிக்க சொல்லுவாளாம், அதுக்கப்புறம் ஏன் அடிச்சீங்கன்னு இவளே கேட்பாலாம். ஆளை பாரு நல்லா. போ, போய் சட்டையெல்லாம் மாத்திக்கிட்டு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது கிடக்கு. ஐயோ பாட்டி, நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு.
வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி இரு, ஃப்ரிட்ஜ்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். என்னடி முக்கியமான விஷயம்? சிறு பாட்டி வரேன். அத்தை, என்னடி சின்னத்தை ஏதோ முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு அவ பாட்டுன்னு போயிட்டா. எடி கூழ் கட்டவில்ல அத்தை, அவங்க அம்மா வந்து இங்க பேசிட்டு போயிருக்காங்களா, அப்ப அந்த அம்மா அவங்க பையன் கிட்ட சொல்லாமையா இருப்பாங்க, அந்த பையன் இவன் கிட்ட சொல்லியிருப்பா. அதான் சிவ சந்தோஷத்துல நம்ம கிட்ட இந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்றாளா இருக்கும். ஆமா சரி சரி, நான் என்னத்தான் சொல்றான்னு கேப்போம். அத்தை, அப்ப கல்யாணத்துல அவளுக்கும் சம்மதமா? சம்மதம் இல்லாமையா சந்தோஷத்துல இவ்வளவு நேரம் குதிச்சு குதிச்சு பேசிக்கிட்டு இருக்கா? என்னைக்காச்சும் முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பாத்திருக்கியா நீ? சொல்லி, இங்க வந்த நாள்ல வச்சு எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு மூலையில உட்காந்துக்கிட்டு தானே இருப்பா. அதனாலதானே நம்ம ஆஸ்பத்திரிக்கு விரட்டி விட்டோம் அவளை. வீட்டுல கடந்த என்னத்தையாச்சும் யோசிச்சுக்கிட்டு கிடப்பான்னு சொல்லிட்டு. இப்ப பாரு மூஞ்சில எவ்வளவு சந்தோஷத்துல இருந்திருக்கான்னு சொல்லிட்டு. செல்ல நல்ல விஷயம் தான், கல்யாண விஷயம் தான். அதுவும் இல்லாம அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனாலதான் இவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளே வந்து சொல்லுவா, கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. ஐயோ அத்தை, என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும் அத்தை. அவரையும் கூட்டிக்கிட்டு வர இருங்க. சரி போய் கூட்டிக்கிட்டு வா போ. அச்சோ சின்னதி, அத்தை இந்த நேரத்துல ரகு இல்லாம போயிட்டானே, அதான் ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. அம்பிட்டு தானே என் பேரண்டிக்கு போனை பண்ணி வர சொன்னா 10 நிமிஷத்துல பறந்து வரப்பதான் சித்தா. அதுக்கு போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு முதல்ல நம்ம எல்லாத்தையும் பேசி முடிவு எடுப்போம். அதுக்கப்புறம் என் பேரண்டி கிட்ட சொன்னா அவன் சந்தோஷப்பட போறான். அக்கா வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷம் நடக்குதுன்னா அவன் மட்டும் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறான். போ போயிட்டு என் மோவன் கிட்ட முதல்ல சொல்லி விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வா போ. சரிங்க அத்தை, நான் போயிட்டு அவர்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். சரி போ. சதீஷ், இந்த ஃபார்மேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்மேட்ல என்னால வந்து லேப்டாப்ல வந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ராசஸ் என்னால வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. என்னால வந்து அது ஒர்க் அவுட் பண்ணவே முடியல. சின்னாலயம் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியல. நான் என்ன ஃபீலா பண்றேன்? அஷு பாக்குறால, என்ன சொன்ன? இந்த ஃபார்மேட் தான் என்னாலயும் ஒர்க் அவுட் பண்ண முடியல, டஃபா இருக்குன்னு சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்ல. என்ன பார்த்து சொல்லு. ப்ராசஸ் பத்தியா பேசுன நீ? அது வந்து ப்ராசஸ் பத்தி தான் பேசினேன். என் மேல ப்ராமிஸா? உன் மேல ப்ராமிஸா கல்யாண ப்ராசஸ் பத்தி பேசினேன். டி சின்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. கட்ட பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு என்னால முடியலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இவ்ளோ கடலை போட்டுக்கிட்டு இருக்க இவகிட்ட? நம்ம மச்சாலாம் உஷார் பண்றது ரொம்ப கஷ்டம். ஷினி இவன் எப்ப வந்து இவகிட்ட பேசி கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணி, இவன் இப்பவுமே கல்யாணம் பண்ற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டான். சின்ன இவன் வரவே இல்லை. நீ ஓட்டு ராஜா, ஓட்டு. எவ்வளவு தூரம் போறியோ போ. ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமையா இருக்கும் உனக்கு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க பிரதர். பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, அடி வயிற்றுலாம் கலக்குது. நீங்க வேற நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. நீங்க ஈஸியா பிரதர்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்னமா வலிக்குது தெரியுமா? யாராச்சும் பக்கத்து வீட்டு பிரதர்னு சொன்னா கூட அவ்வளவு கோவம் வருது. பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆமா, நீங்க டார்லிங் செல்லம் பட்டுன்னு கூட கூப்பிட்டுக்கோங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. அப்படி கூப்பிடுறதுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா சதீஷ் நானா கூப்பிடுங்க. சித்தனை வட்டிங்க சொல்றது பிரதர்னு கூப்பிடாதீங்கன்னு. நானும் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. உங்களை கட் பண்ற வேற வழியே எனக்கு தெரியல. பிரதர்னு சொல்லிதான் ஆக வேண்டியது இருக்கு. என்ன இன்னொரு வாட்டி இந்த மாதிரி இமேஜின் பண்ணியும் என்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க பாண்டிங் கூட இப்பவுமே அப்படியே கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன இன்னும் 3 நாள் இருக்க போறீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கூட இல்லை. பாதிலே விட்டுட்டு போனாலும் ஏன் போறேன்னு கேட்கவும் மாட்டாங்க யாரும். புரிஞ்சுச்சா? சரி, ஒரு ஒர்க்கை எடுத்திருக்கோம், அதை ஃபில்பில் பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க இனிமே இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க சதீஷ், புரிஞ்சுச்சா? டேய் இப்போதைக்கு ஓகே சொல்லு, சார் என்ன பண்ண? புரியல. ஓகேன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கணும். சாரு, மாமா. சாரு, டைம் என்ன ஆகுது? இன்னும் வீட்டுக்கு போலியா? 9:30க்கு மேல ஆக போகுது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? மாமா, நான் இன்னும் 3 டேஸ்ல ஊருக்கு போறேன் மாமா. அதான். ஊருக்கு போறதுக்கும் இங்க இருந்து நீ வீட்டுக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது வந்து மாமா, ரேஷ்மக்கா சில டாக்குமெண்ட்லாம் சிஸ்டமேட்டிக்கா ப்ராசஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதான் மாமா நின்று பேசிக்கிட்டு தான், வேற எதுவும் இல்லை மாமா. அதனாலதான் கொஞ்சம் நேரமாச்சு. ஒரு 1/2 hourல கிளம்பிடுவோம் மாமா. எப்படி போவ? ரேபிடோ ஏதாச்சும் புக் பண்ணி போயிடுவோம் மாமா. ரேபிடோவா? என்னோட கேபினுக்கு வா. ஓகே மாமா. ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருக்க, கேபினுக்கு போ, வரேன். ஓகே மாமா. சதீஷ் சார், நீங்க இப்பதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க ஜூனியரா, சரிங்களா? உங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் வராம பாத்துக்கோங்க. புரியுதுல்ல நான் சொல்ல வர்றது? சார் நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சார். ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் நல்லது. ஓகே சார். என்ன ஃபைல் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பழைய ஓல்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே சிஸ்டமேட்டிக்கா மேம் என்டர் பண்ண சொன்னாங்க சார். அதுக்காண்டி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அந்த ஹெல்ப்போட அப்படியே பாதியிலே நின்னுடணும், புரிஞ்சுச்சா?
அதுக்கு மேல வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே சார். சரி ஓகே, ஒர்க் பாருங்க. ஹாய் கார்த்தி. ஹாய் ரகு. சரி ஓகே, நீங்க ஒர்க் பாருங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. சின்ன கார்த்தி, இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு, ஏதாச்சும் எமர்ஜென்சியா? இல்ல அவங்க ஓபி பாத்துக்கிட்டு இருக்கா, போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டா. அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். பக்கத்துல தானே இருக்கேன், எதுவும் வேலையும் இல்ல, ஃப்ரீயா தான் இருந்தேன், அதான் வந்தேன், வேற எதுவும் இல்ல. சரி ஓகே. டக்குன்னு லீவு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டா, என்னாச்சு? அது ஒரு பிரச்சனை ரகு, உங்களுக்கு சொன்னா புரியுமான்னு தெரியல. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது உங்களுக்கு சொன்னா புரியாது ப்ரோ, அப்புறமா சொல்றேன். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஜெனிஃபர் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன் நீங்க வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் வெயிட் பண்றது தெரியும், சிஸ்டர் கிட்ட சொல்லி தான் விட்டேன். ஃபோன் கொடுத்துட்டு போயிருப்பேன். சரி ஓகே, அவளையே பார்த்துட்டு போலாமேன்னு தான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, அவளே வருவா. சரி ஓகே, இருந்து பார்த்துட்டு போங்க. பை. பை. மூஞ்ச பாரு, உனக்கு இது தேவைதான்டா சொங்கி பயிர. சின்ன விட்டு போட்ட ஷாமச்சான் ஃபிகரையே உஷார் பண்ணலாம் நினைக்கிறியா? எப்படி கரெக்ட் டைம்ல ரகு வந்து உன் ஆப் அடிச்சார் பத்தியா உனக்கு? அதுதான். ஷியாமச்சான் ரூட்லயே வர இருடா, வரான் அவன், உனக்கு இருக்கு இன்னைக்கு. இந்த பாலா போனவன் வேற என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஏதாச்சும் வாழை மரம் நட்டு புடிங்கிட்டு இருக்கானான்னு தெரியல. வந்தும் தொலைய மாட்டேங்கிறான். இவன் வர்றதுக்குள்ள அவன் பேசியே கல்யாணம் பண்ணி உஷார் பண்ணி குழந்தைய பெற்றுருவான் போல. சின்ன பேச்சு பேசுறான். சிவங்கிட்ட நம்ம கிளாஸ் போனா கூட கத்துக்க முடியாது போல. இந்த காலத்துல என்ன விவரமா இருக்கானுங்க. நம்ம தான் பழைய மாதிரியே இருந்து ஒன்னும் தெரியாம சுத்திக்கிட்டு கிடப்போம். சிவன் பேசி 5 நிமிஷத்துல கரெக்ட் பண்ணிடுவான் போல. நம்ம பேசினாவே 5 நிமிஷத்துல பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. பாட்டி, சின்னடி சட்டையை மாத்திக்கிட்டு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன்னு போனா வெறும் கையை வீசிக்கிட்டு வந்திருக்கவ. ஒரு ஸ்வீட்டும் இல்ல ஃப்ரிட்ஜ்ல, மத்த நாள்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃபுல்லா ஸ்வீட் இருக்கும். இன்னைக்கு அவ்வளவு ஹாப்பியான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு வந்தேன். சின்னக்கின்னு பார்த்து வீட்டுல எதுவுமே இல்ல. ஏதாச்சும் ஸ்வீட்டாச்சும் செஞ்சு வச்சுக்க சொல்லியிருக்கலாம் முருகன் அண்ணன்கிட்ட அப்பயுமே ஃபோன் பண்ணி. ச்சே, எனக்கு தான் ஞாபகமே இல்லாம போயிட்டு. அம்மா ஸ்வீட் என்னமா? இந்தா சாக்கி சாப்பிடு, நல்லா ஸ்வீட் இருக்கும். வேண்டாண்டி தங்கமே, நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு அம்மா நாளைக்கு வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். அது டாய்ஸா இருக்கட்டும் இல்ல சாக்லேட்டா இருக்கட்டும், என்ன வேணும்னாலும் கேளுங்க. ட்ரெஸ்ஸு, புக்கு, பேகு, சின்ன வேணாலும் அம்மா உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரேன். அம்மா இப்படி பெரிய கார் இருக்கும், அந்த கார் வேணும். கண்டிப்பா வாங்கி தரேன் என் தங்கமே. ஆமா, கிடக்கிறதே ஓட்ட முடியாம நிலைமையில கிடக்கான், இதுல பெரிய கார் வேற. அதான் உன் தம்பிக்காரன் வாங்கி வாங்கி அடுக்கி வச்சிருக்கானே, அப்புறம் என்ன? சரி, என்ன சந்தோஷமான விஷயம் அதை சொல்லி. நீ என்னென்ன சந்தோஷம் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா சொல்லவே மாட்டேங்கிறியா? எனக்கும் சந்தோஷமா கேட்கணும்னு தோணுதுடா, சொல்லி. என்ன சொல்லு? அஷோ பாட்டி, அம்மா இங்கதானே உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா இங்க. சரி, உன் அப்பா வெளியூருக்கு போயிருந்தால அவன் வந்துட்டான். நீ ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொன்னியா, அதான் அவரையும் போய் கூட்டிட்டு வரேன், அவரும் கேட்கட்டும்னு சொல்லி கூட்டிட்டு வர போயிருக்கா. சரி பாட்டி. ரேஸ்மா, பாட்டி என்ன விஷயம்னு சொல்லவா? உனக்கு எப்படி தெரியும்? ரகு சொன்னானா? ரகுக்கே என்ன தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ரகு எப்படி எனக்கு சொல்லுவான்? சின்ன பட்டி வளர்ற. ரேஸ்மா, அது வந்து உன்னுடைய கல்யாண விஷயமா தானே? ஆமா பாட்டி, கல்யாண விஷயம்தான். உனக்கு எப்படி பாட்டி தெரிஞ்சிச்சு? அதுதான் சொல்லலாம்னு வந்தேன். நீ எப்படி பாட்டி கண்டுபிடிச்ச? ரேஸ்மா, அப்ப கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம் தானே? புரியல. சின்ன ரேஸ்மா, ஏதோ சந்தோஷமான விஷயம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவ கூப்பிட்டு வந்தா. இங்க வந்தா எங்க அம்மாக்காரி கல்யாண விஷயம் தானே சொல்றாங்க. அப்போ மதியம் நடந்த விஷயம் அதானே ரேஸ்மா? மதியம் நடந்தது உனக்கு சம்மதம் தானே? மதியம் நடந்துச்சா? மதியம் என்ன நடந்துச்சு எனக்கு புரியல. நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க? கொஞ்சம் தெளிவா பேசுங்க. கல்யாணத்துல சம்மதமா? மதியம் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு பாட்டி? சிரிச்சுக்கிட்டே இருக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ரேஸ்மா, மதியம் ஒரு அம்மா கல்யாண விஷயத்த பத்தி பேசுறக்காண்டி வந்தாங்க. அதான் ரேஸ்மா, நம்ம ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவ நீயும் அவரும் விரும்புறீங்களாமே. பாட்டி கூட சொன்னாங்க. நான் தான் நம்பல. நீ தான் சங்கடப்பட்டுக்கிட்டு எங்க கிட்ட கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்றதுக்கு தயங்கி அவங்க கிட்ட சொல்லி எங்க கிட்ட பேச சொன்னதா பாட்டி சொன்னாங்க. அப்பமே அவங்க கணிப்பிச்சாங்க. நான் தான் இவங்க ஏதோ வளர்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப சந்தோஷத்துல கல்யாண விஷயம் அப்படின்னு சொன்ன பாரு, இப்பதான் ரேஸ்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா? ரேஸ்மா யா எப்படி கோவப்படுறா? சில நேரம் கல்யாண விஷயம் நல்லா சந்தோஷமா தானே பேசிக்கிட்டு இருந்தா. சாந்தி இப்படி சத்தம் போட்டு பேசுறா. பிள்ளை பாரு எப்படி அரண்டு போய் அழுகுது. அம்மா, சின்னம்மா. சும்மா இரு ரோஷன் கொஞ்ச நேரம். நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க எனக்கு புரியவே இல்லை. யாரு முதல்ல வந்தா? வீட்டுல வந்து யாரு என்ன சொன்னாங்க அத முதல்ல சொல்லுங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவ என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? அப்ப இவ எந்த விஷயத்த சொல்ல வந்திருப்பா நம்ம கிட்ட? ரேஸ்மா, கல்யாண விஷயம்னு நீ தானே சொன்ன. ஐயோ பாட்டி, கல்யாண விஷயம்னா எனக்கு முதல் கல்யாணம் நடந்துச்சுல, அந்த விஷயத்த பத்தி பேசணும்னு வந்தேன்.
அவனும் மியூச்சுவலா ஒத்துக்கிட்டு டிவோர்ஸ் தரேன்னு ஒத்துக்கிட்டான். அதை பத்தி பேசலாம் தான் வந்தேன். இனிமே எல்லாமே ஒழிஞ்சது என்னை சுத்தி இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட சந்தோஷமா ஷேர் பண்ணலான்னு வந்தேன். நீங்க என்னன்னா 2வது கல்யாணம் 3வது கல்யாணம்னு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே புரியல. முதல்ல யாரு வந்தா அதை சொல்லுங்க. ஐயோ கடவுளே, நம்ம தான் அவசரப்பட்டு வளரட்டும் போல. ரேஸ்மா, கோவப்படாம கொஞ்சம் கேளுமா, காலையில பேசிக்கலாம் எது வந்தாலும். இல்ல, எனக்கு தெரிஞ்சாகணும். நான் விரும்புறேனா? யார நான் விரும்புறேன்? இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்ன நினைச்சு பேசுனீங்களோ இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். இப்ப கண்டி தெரியலன்னு வச்சுக்கோங்க. இங்க நடக்கிறதே வேற. இங்க என்ன நடக்குது? யார் மதியம் வந்தா இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்பா நீங்க சொல்லுங்க. அது வந்து ரேஷ்மா, பாட்டி நீங்களாச்சும் சொல்லுங்க. அது அம்மா நீயாச்சும் இப்ப சொல்றியா இல்ல நான் இங்க இருந்து போகணுமா மொத்தமா? ஷாம்டி இப்படி கோவப்படுறா? மதியம் ஒருத்தவங்க வந்தாங்க, நம்ம ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்களுடைய அம்மான்னு சொல்லி. அவங்க பேரு கூட சரஸ்வதி என்னமோ சொன்னாங்க. அவங்க பையன் பேரு ராம்குமார். ராம்குமாரா? ஆமாட்டி, அவரு உன்னை விரும்புறாராம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. வசதி வாய்ப்புல உங்களை விட சின்னவங்க தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பிள்ளை உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்க பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்க பொண்ணுக்கு முதல் தாரம் ஏற்கனவே இருக்கு, குழந்தைய இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் 2வதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நல்லபடியா பேசிட்டு போனாங்க ரேஷ்மா வந்து. நீங்களும் மண்டைய ஆட்டிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டீங்க போல, அப்படிதானே? எனக்கு அவங்க வாழ்க்கை பிச்சை தராங்களோ? ரேஷ்மா, சென்னடி வார்த்தை பேசுற, பெரிய பெரிய வார்த்தைலாம். இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தவங்க வந்து பொண்ணு கேட்டாங்க, அவ்வளவுதான். நீயும் வாழ்க்கை விஷயம் கல்யாணம்னு சொன்ன உடனே உன் சம்மதத்தோட தான் எல்லாமே நடக்குதுன்னு நாங்க நினைச்சு சொன்னோம். மத்தபடி உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு இங்க இருந்து விரட்டணுன்ற எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்ல. புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் யோசிச்சு பேசு. ரகுதான் எடுத்த கௌதம் பேசுவான்னு பார்த்தா நீ அதுக்கு மேல வார்த்தையாலே அப்படியே எங்க நெருப்பள்ளி கொட்டுற எங்க மேலாம். ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாருங்க, 2வதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. செவ்வா மேலேயும் நான் விருப்பப்படவும் இல்ல. ஏற்கனவே என்னுடைய கல்யாண வாழ்க்கை நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும். இதுக்கு மேல 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் என்கிட்ட தயவு செஞ்சு வராதிங்க யாரும். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவனுக்கு இருக்கு. அவனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் உரைக்காதுன்னு நினைக்கிறேன். சின்னத்தை இவ இப்படி பேசிட்டு போறா. அப்போ அவளுக்கே தெரியாம தான் அந்த பொம்பளை வந்து பேசியிருப்பாங்க போல. நம்ம கூட என்னமோ அவ கல்யாணத்தை பத்தி தான் பேச வரான்னு சந்தோஷமா நினைச்சோம். ஆனா விவாகரத்தை பத்தி பேச வருவான்னு யாருக்கு தெரியும்? சரி, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி அந்த சனியை போய் தொலைஞ்சிச்சு. விவாகரத்தை முடிச்ச உடனே பொறுமையா பேசுவோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்போம். எடுத்தவங்க ஒருத்தன் எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம், சரியா? பிள்ளை அழுகுது பார், பிள்ளைய கூட்டிட்டு போய் சாப்பாடு ஏதாச்சும் கொடுத்து தூங்க வை பிள்ளைய. நேரமாச்சு. சரிங்க அத்தை. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஏங்க விடுதா சாயினி, அவனுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கு இல்லத்த, இருக்கட்டும் தான் சாயினி. சிவ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இந்த புராணத்தையே பாடிக்கிட்டு இருப்பான், நம்மளும் பார்ப்போம். ஆமா, இடிக்க இடிக்க அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்க. செல்லாம் மாறும், எல்லாமே சில காலம் தான். அவளுக்கும் கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும் நம்ம. இப்பதான் முதல் வாழ்க்கையில இருந்து வெளியே வந்திருக்கா. அவளுக்கான நேரத்தை நம்ம பொறுமையா கொடுத்து ஆகணும். இப்படி முதல்லயே பொறுமையா நம்ம எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்திருந்தோம்னா அவளுக்கு 2வது கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. முதல் வாழ்க்கையை நினைச்சிருக்கோம். அவசரமா எடுத்தங்க கவுத்தன் எல்லாத்தையும் முடிவெடுத்துதான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கும். விடு. சரிங்க அத்தை. இனிமே அவகிட்ட இதை பத்தி பேச வேண்டாம். பிள்ளை பயந்து போயிருக்க. அவ கத்துல அவனை கூட்டிட்டு போய் ரூம்லயே படுக்க வச்சுக்கோ. சிவா எங்கேயோ ஆஸ்பத்திரிக்கு போறான், அவனுக்கு இருக்கு இவனுக்கு இருக்குன்னு சொன்னா. நான் ரகுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சண்டே ஆயிட்டுன்னு சொல்றேன். சரிங்க அத்தை. எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்களே. இது ஒரு சின்ன கன்க்ளூஷன் வீடியோ. நிறைய பேர் கோவமாக இருப்பீங்கன்னு தெரியும், சாரி. என்னால் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கரெக்டான டைமில் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக மேனேஜ் பண்ணுறது என்னால் முடியலன்ற சுச்சுவேஷன்னால தான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுருவேன். பட் இருந்தாலும் டைமிங் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் ரீசன் சொல்லிட்டேன் அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோலேயே. இருந்தாலும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு ரீசன்னால தான். அதிகபட்சம் ஒரு 10 o'clock அந்த டைமிங்குள்ளே நான் வந்து அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். செகண்ட் வீடியோ, ஐ மீன் நைட்டு போடுற வீடியோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம், சாரி. ஒரு 1 or 2 monthsக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 o'clock 9:30 அப்லோட் பண்ண பார்க்குறேன். சாரி சொந்தங்களே, என்னால் வந்து கொஞ்சம் டைமிங் மட்டும் மேனேஜ் பண்ண முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சாரி. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, வீடியோஸ் வந்து இந்த டைமிங் சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லாம் வந்து என் கூட வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எனக்கு வந்து ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆக்சுவலாக.
நான் வந்து இப்போ வந்து தனியாக தான் இருக்கேன் ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் அப்படின்றதுக்காண்டி வந்து யாருமே இல்லை அப்படின்ற ரீசனுக்காண்டி வந்து கொஞ்சம் எடிட்டிங்கும் சரி, ஃபேமிலி பார்த்துக்கிறதும் சரி, குழந்தைய பார்த்துக்கிறதும் சரி, அவங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, வீடியோவும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, வீட்டில் இருக்க ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் டைமிங் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இதை நிறைய பேர் புரிஞ்சுப்பீங்க. பட் ஆனால் புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் நிறைய பேர் கேட்குற அப்படின்றதுனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே போயிருக்க அப்படின்ற காரணத்தினால என்னால் வந்து இந்த அளவுக்கு தான் டைமிங் மேனேஜ் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு டைமிங் டிஃபர் ஆகுது அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1 வீடியோவாக ஒரு நாளைக்கு வந்து போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் சவுண்டு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் வர சீரீஸ்லாம். ஏன்னா வந்து குழந்தைய மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி சவுண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொந்தங்களே. மறக்காமல் வந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.